ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோட் சைட்லாம் பரோட்டா சப்பாத்திக்கு சாப்பிட்ற சிக்கன் சால்னா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூ. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கை தேங்காயையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தான் நம்ம சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதனால் சீக்கிரமாக வேகாதனால ஒரு 50% இதுலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சி குக்கரில் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க சிக்கனை. இப்போ வந்து குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக இதில் வந்து கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சால்னாக்கோட டேஸ்ட்டு. ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கை புதினா, கொத்தமல்லி, இதுதான் அந்த ஃப்ளேவருக்கு. ஒரு 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வணங்கணும். இது கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெட் சில்லி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனையும் போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த மசாலையிலே வணங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த கசகசா, முந்திரி, தேங்காய் அந்த பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சுக்கலாம். சால்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.